ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம அபினவ் தமிழ் கேமிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹவு டு கெட் ரேஸ் V2 தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்து ரேஸ் V2 எடுக்கிறதுக்கு 850 லெவல் வந்து இந்த பாட்டிலோ கொஸ்டின்னு ஒன்று முடிக்கணுங்க. அவன் என்ன சொல்லுவான்னா ஒரு 50 ஸ்வான் பைரட்ஸை கொள்ள சொல்லுவான். அந்த ஸ்வான் பைரட்ஸ் இருக்கிற லொக்கேஷனையும் நான் இப்போ காமிக்கிறேன். இதோ அந்த கஃபேக்கு ரைட் சைட் போனோன்னா இதோ இங்கே தான் ஸ்வான் பைரட்ஸ் இருப்பாங்க. 50 ஸ்வான் பைரட்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் போய் அவங்ககிட்ட பேசினோன்னா வந்து ஜெரிமின்னு ஒருத்தனை அடிக்க சொல்லுவான். அந்த ஜெரிமியும் இங்கே தான் இருப்பான். இதோ அவன் லொக்கேஷன் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இதோ இங்கே இருக்கான் பார்த்தீங்களா ஜெரிமி. இவனை கொண்டுட்டோன்னா நம்ம மறுபடியும் போய் அவங்ககிட்ட போய் பேசணுன்னு வச்சுக்கோங்களேன். தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கொலோசியத்துக்கு போயிட்டு அங்கே வந்து பூட்டி வச்சுருக்கான் இவன். ஸோ வந்துட்டு ஒரு கோடு போட்டு அவங்கள வந்து விடுவிக்கணும் அந்த மாதிரி ஒரு கொஸ்ட்டு கொடுப்பான். அதுக்கு வந்துட்டு மேன்ஷனுக்கு போனோம். அந்த கோடு வந்துட்டு மேன்ஷனில் தான் இருக்குது. இல்லைங்க காமிக்கிறேன் பாருங்கள். மேன்ஷனுக்குள்ளே போயிட்டு அவனோட ரூம்குள்ளே போய் அந்த டேபிளில் பார்த்தோன்னா இல்லைங்க இதோ இந்த டேபிளில் கோடு இருக்கா, இதான் வந்து கோடு. அப்புறம் கொலோசியம் போயிட்டு அங்கே போய் இந்த கீழே போனால் ஒரு இடம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போய் வால்ஸில் வந்து இந்த கோட் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி போட்டோன்னா நம்மளுக்கு ஒரு ஆக்சசரி கிடைக்கும். வாரியர் ஹெல்மெட்டுன்னு ஒன்று கிடைக்கும், டைட்டில் கிடைக்கும். அப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு சேவ் ஆகிடுவாங்க. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், ஆனால் இடத்த மட்டும் காமிக்கிறேன். இதோ பார்த்தீங்களா, இங்கே ஒரு கேட் மாதிரி இருக்கும். நம்ம இந்த கோட் போட்டு முடிச்சிட்டோன்னா இந்த கேட் திறந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம ரேஸ் V2 எப்படி எடுக்கணும்னு பார்க்கணும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரேஸ் V2 எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு க்ரீன் ஜோனுங்கிற இடத்துக்கு போகணுங்க. க்ரீன் ஜோன் போயிட்டு அங்கே ஒரு லேப் சயின்டிஸ்ட்னு ஒருத்தர் இருப்பான். இல்லைங்க போய் காமிக்கிறேன். இதோ இப்போ க்ரீன் ஜோன் வந்துட்டிங்களா. இப்போ வந்து இந்த என்ன கொடியாக இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கொடியில் இருப்பான். நீங்கள் தேடிக்கிட்டே வாங்க, அவன் இருப்பான். இதோ இந்த கொஸ்ட் கிவர் இருக்கான்ல, அவன் நேராக அப்படி போனோன்னா இங்கே ஒரு கொடி மாதிரி இருக்கும். இந்த கொடிக்கு பின்னாடி இதோ இங்கே இருக்கான் பார்த்தீங்களா, ஆல்கமிஸ்ட்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 500,000 மணி வேணும். அப்புறம் வந்துட்டு 500,000 மணி எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 3 பூ வந்து எடுத்துகிட்டு வர சொல்லுவான். இந்த 3 பூ வந்து ரெட் கலரில் ஒன்று இருக்கும், ப்ளூ கலரில் ஒன்று இருக்கும், எல்லோ கலரில் ஒன்று இருக்கும். எல்லோ கலரில் இருக்கிற பூ எடுக்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். ஸ்வான் பைரட்ஸ் காமிச்சேன் பார்த்தீங்களா, அவங்கள போய் கொல்லணும். அப்புறம் வந்துட்டு ப்ளூ பூ இருக்குல்ல, அது வந்து நைட்டில் மட்டும்தான் வரும். அதோட லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இதோ ப்ளூ பூவோட ஃபஸ்ட்டு லொக்கேஷன் வந்து கிரேவியார்ட் ஐலாண்டு. இந்த கிரேவியார்ட் ஐலாண்ட் வந்து கீழே இதோ இந்த மாதிரி இடத்துல போனீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மரங்கடியில் வந்து அந்த பூ இருக்கும். அப்புறம் செகண்ட் லொக்கேஷனை இப்போ காமிக்கிறேன். செகண்ட் லொக்கேஷன் வந்து எங்கன்னு பார்த்தீங்களா, இந்த கிரேவியார்டுக்கு நேராக இருக்குல்ல, இதோ இந்த குட்டி ஐலாண்ட் இருக்குல்ல, இந்த குட்டி ஐலாண்ட்லேயும் ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குது. அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ உள்ளே போயிட்டு அதோ இங்கே ஒரு ஓட்டை தெரியுதா, இதுக்கு மேலே போனோன்னா இதோ இந்த இடம் இருக்குல்ல, இங்கே ஒரு ப்ளூ பூ இருக்கும். இதோ இந்த இடத்துல ஒரு ப்ளூ பூ இருக்கும். இது செகண்ட் லொக்கேஷன். தேர்ட் லொக்கேஷனையும் காமிக்கிறேன்.
தேர்ட் லொக்கேஷன் ப்ளூ பூ வந்து இதோ இந்த இடம் தான். இந்த ஜெரிமி பாஸ் இருக்கான்ல, அவனுக்கு பின்னாடி வந்தோன்னா ஒரு ஐலாண்ட் இருக்கும். இதோ இந்த ஐலாண்டுக்குள்ளே தான் அந்த பூ இருக்கும். அது நைட் டைமில் மட்டும்தான் ஸ்பான் ஆகும் சொல்லிட்டேன். அடுத்து நம்ம வந்து ரெட் பூ வந்து கண்டுபிடிக்கணும். அந்த ரெட் பூ வந்து டே டைமில் மட்டும்தான் ஸ்பான் ஆகும். அதோட ஃபஸ்ட்டு லொக்கேஷன் வந்து இப்போ நம்ம டே டயத்தில் தான் இருக்கோம், கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்ப்போம். அதோட ஃபஸ்ட்டு லொக்கேஷன் வந்து இதோ மேன்ஷன், இதோ இந்த புல்லாக இருக்குல்ல, இந்த இடத்துல ஸ்பான் ஆகும். அப்புறம் செகண்ட் லொக்கேஷன் காமிக்கிறேன் பாருங்கள். செகண்ட் லொக்கேஷன் வந்து இதாங்க, மேன்ஷனுக்கு கீழே இந்த பிரிட்ஜுக்கு நடுவில் ஸ்பான் ஆகும். அப்புறம் தேர்ட் லொக்கேஷனையும் காமிச்சிட்றேன். இதோ இதாங்க தேர்ட் லொக்கேஷனு. ரெட் பூக்கு இதுதான் தேர்ட் லொக்கேஷன். அதாவது இந்த கஃபேக்கு முன்னாடி இருக்குல்ல, இதோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து 2 இருக்கும். இந்த 2த்தில் எதுலையாச்சும் ஒன்றில் ஸ்பான் ஆகும். ஃபோர்த் லொக்கேஷன் வந்து க்ரீன் ஜோனில் தான் இருக்குது, அதையும் காமிச்சிட்றேன். இதோ க்ரீன் ஜோனும் வந்துச்சு. இதோ ஃபோர்த் லொக்கேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு கொடி பக்கத்தில் தான் இருக்கும். இல்லைங்க, அதை மட்டும் தேடி பார்க்குறேன். அவ்வளோதாங்க. அந்த 3 பூவையும் கொண்டு எடுத்துகிட்டு நீங்கள் போய் ஏதோ இந்த ஆல்கமிஸ்ட்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவன்கிட்ட போய் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அவன் வந்து ரேஸ் வீட்டும் வேணுமான்னு கேட்பான். அந்த 500,000 நீங்கள் கொடுத்துட்டாங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரேஸ் வீட்டு கொடுத்துருவான். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதோ இங்கே வந்து கொடுத்தீங்கன்னா அவன் வந்துட்டு ரேஸ் வீட்டு கொடுத்துருவான். இது எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரேஸ் வீட்டும் கிடச்சிரும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து எப்படி ரேஸ் V3 எடுக்குன்னு சொல்லியிருப்பேன். அவ்வளோதாங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். இதோட நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. பாய் பாய்.